நிச்சயமாங்க. கோவையில் முன்னாள் மேயர் கல்பனா ஆனந்த்குமார் பல்வேறு உடல்நிலை காரணமாக அவர் இந்த மேயர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார். இதைத் தொடர்ந்து தமிழக தேர்தல் ஆணையம் கோவை மாநகராட்சிக்கு மேயருக்கு தேர்வு எடுக்குமாறு உத்தரவிட்டிருந்தது. இதன் அடிப்படையில் தொடர்ந்து நடந்து வந்த கூட்டத்தில் நேற்று அமைச்சர் கே நேரு, அமைச்சர் முத்துசாமி தலைமையில் மாமன்ற உறுப்பினர்கள் இடையே கூட்டம் நடைபெற்றது. இதில் ஒருமனதாக 29 வார்டு ரங்கநாயகி ராமச்சந்திரனை மேயர் வேட்பாளராக அறிவித்தனர். இதைத் தொடர்ந்து இன்று கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் அனைத்து மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் மத்தியில் இன்று மேயர் வேட்பாளர் தேர்தல் நடைபெற்றது. இந்த வேட்புமனுவில் இன்று அனைவரும் ஒத்துழைத்து மறைமுக தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தல் தற்போது இந்த தேர்தல் முடிவு விலகி உள்ளது. கோவை மாநகராட்சி 29 வார்டு ரங்கநாயகி ராமச்சந்திரன் இன்று ஒருமனதாக அனைவருமே மேயராக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தற்போது அந்த பதவி ஏற்க போகிறார்.